Hello student, welcome you. This is 9th Science Biology. Here we are going to discuss unit number 22 la World of Microbes அப்படிங்கறதுல part 4 ஆக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது content என்ன அப்படினா airborne diseases, waterborne diseases. காற்று வழியாக பரவக்கூடிய நோய்கள்னா என்ன, தண்ணி மூலமாக பரவக்கூடிய நோய்கள்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். அதுல first one airborne diseases. காற்று வழியாக இன்னைக்கு நிறைய நோய்கள் வந்து பரவிக்கிட்டு இருக்குது. அதுல ஒரு காரணம் இன்னைக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய கொரோனா நோயுமே வந்து காற்று வழியாக பரவக்கூடியது தான். அதனால தான் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே என்ன சொல்றாங்க அப்படின்னா மாஸ்க் கண்டிப்பா போடணும் அப்படிங்கிறாங்க. யாராச்சும் தும்மினாலோ இல்ல அவங்களுடைய மூச்சு காற்று பட்டாலோ நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா அதனுடைய காய்ச்சல் நமக்கு இருக்கும் அப்படிங்கறதுனால. சோ அதனால இது ஒரு ஏர்பார்ன் டிசீசஸ் தான். சோ அதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற நோய்கள்லாம் என்ன அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். Human beings inhale atmospheric air. Due to continuous inhalations of contaminated air, the chances of airborne microorganisms to find a host and cause infections are higher. So மனிதர்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அதாவது வளிமண்டலங்கள்ல இருக்கக்கூடிய காற்றுகளை தான் எல்லாருமே வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இன்ஹேல் பண்றாங்க, சுவாசிக்கிறாங்க. அப்படி சுவாசிக்கையில பாத்தீங்க அப்படின்னா அதுல நிறைய கண்டமினேட்டட் ஏர், இன்னைக்கு வந்து மாசுபட்ட காற்றுகள் நிறைய வந்து அதுல வந்து காற்றோட காற்றா கலந்திருக்கக்கூடிய நிறைய மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது நோய்களை உண்டு பண்ணக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் நிறைய காற்றுல பரவுது. அப்படி காற்றுல பரவுதுனால நம்ம சுவாசிக்கிறனால நம்மளுடைய மூச்சு குழாயில போய் அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நோய்களை வந்து நம்ம மூச்சு குழாயின் வழியாக நமக்கு நிறைய நோய்களை கொடுக்குது. அதுதான் அந்த ஏர்பார்ன் டிசீசஸ் அப்படிங்கிறது. So most of the respiratory tract infections are occurred by inhaling air containing the pathogens that are transmitted through the droplets caused by a cough or sneeze, dust or spores. So அப்போ என்ன அப்படின்னா நம்மளுடைய சுவாச மண்டலங்கள்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மூச்சு நம்ம வாங்குறோம். அதுல நிறைய பேத்தோஜன்ஸ், நிறைய நோய் தொற்றுகள் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் வந்து நம்மளுடைய இந்த மூச்சு வாங்கக்கூடிய அந்த வழியாக எல்லாமே நம்மளுடைய பாடிக்கு எடுத்துட்டு போகுது. இது எது வழியாகலாம் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து காஃப், சில பேர் இருமுறாங்க, சில பேர் தும்முறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டஸ்ட் இருக்குது, அந்த டஸ்ட்ல நிறைய கிருமிகள் இருக்கு, இல்லைன்னா ஸ்போர்ஸ் இருக்கு. அது வழியாக என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு உடம்புல பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது. So airborne diseases are caused by bacteria and viruses. அப்போ இந்த காற்று மூலமாக பரவக்கூடிய நோய்கள்ல எந்த மாதிரியான கிருமி வந்து நம்ம உடம்புக்குள்ள போகுது அப்படின்னா பாக்டீரியாவும் வைரஸ் தான். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கொரோனா அப்படிங்கிறது அது ஒரு வைரஸ். ஸோ அதே மாதிரி பாக்டீரியாவும் நமக்கு நிறைய நோய்களை உண்டு பண்ணக்கூடியதா இருக்குது. So a few airborne diseases and their mode of transmissions are given in the table. So இங்க வந்து சில இதை மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்ல எந்த மாதிரியான வைரஸ் வந்து நமக்கு வந்து எந்த மாதிரியான நோய்களை உண்டு பண்ணுது, அது மட்டும் இல்லாம அடுத்ததுல எந்த மாதிரியான பாக்டீரியா என்ன மாதிரியான நோய்களை நமக்கு உண்டு பண்ணுது அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இதுல டேபிள்ல 22.3ல ஏர்பார்ன் டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸ். வைரஸ்னால நமக்கு உருவாகக்கூடிய நோய்கள்லாம் என்ன, அது என்ன மாதிரியான நோய்கள்லாம் இருக்குது, அதனுடைய ஆர்கானிசம், அது எந்த மாதிரியான நேம் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் வந்து நமக்கு இந்த நோயை கொடுக்குது, எப்படி வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது, அதாவது ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட வந்து எப்படி வந்து அது பரவுது அப்படிங்கிறது, இது எந்த பகுதியை நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியை வந்து இது அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதும், இதனால நமக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள்ல என்ன அப்படிங்கறதையும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். சோ காமன் கோல்டு அப்படின்னா சாதாரண சளி. இந்த சாதாரண சளி வந்து எல்லாத்துக்குமே வரக்கூடியது. இது வந்து இதை உண்டு பண்ணக்கூடிய அந்த வைரஸ்னுடைய நேம் என்ன அப்படின்னா ரெய்னோ வைரஸ் அப்படிங்கிறது. இந்த ரெய்னோ வைரஸ் அப்படிங்கறதான் சாதாரண சளியை வந்து உண்டு பண்ணக்கூடியது. இது எப்படி டிரான்ஸ்மிஷன், இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படி அப்படின்னா டிராப்லெட் இன்ஃபெக்ஷன்ஸ். டிராப்லெட்ஸ் அப்படின்னா சில சளிகள் வந்து கீழே அங்கங்க கிடக்கும் பாத்தீங்களா, சோ அதுல இருந்து நமக்கு பரவக்கூடியதா இருக்கும். அதான் டிராப்லெட் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த ஆர்கனை என்ன ஆர்கனை வந்து இதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கையும், அது இன்ஃப்ளமேஷன் நேசல் சேம்பர், நம்மளுடைய மூக்கில் உள்ள அந்த சேம்பரையும் வந்து அப்பர்னா நம்மளுடைய அந்த சுவாசிக்கக்கூடிய பகுதியை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுல வந்து வீக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கறதுதான். ஸோ இதனால நமக்கு என்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னா நமக்கு ஃபீவர் இருக்கும், காஃப் இருக்கும், ரன்னிங் நோஸ் இருக்கும், ஸ்னீசிங் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும். அதாவது காய்ச்சல், இருமல், மூக்கு ஒழுகும்,
தும்மல் அடிக்கடி வரும், தலைவலி இருக்கும். இது வந்து சாதாரண சளியில இருக்கக்கூடிய சிம்டம்ஸ், அறிகுறிகள். இதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னாலே சளி காய்ச்சல். இந்த சளி காய்ச்சல் வந்து இப்ப மழை நேரங்கள்ல அதிகமா இருக்கும் சளி காய்ச்சல். இதை வந்து காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் வைரஸ் என்ன அப்படின்னா மயாக்ஸ் வைரஸஸ் அப்படிங்கிறது. இதுவும் அதே மாதிரி டிராப்லெட் இன்ஃபெக்ஷன், எங்கேயாச்சும் சளிகள் துப்பி கிடந்ததாலோ அது மூலமாகவும் இது பரவதுக்கு சான்சஸ். இதுவுமே அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃப்ளமேஷன்ஸ் அதிகமாக கொடுக்கும். அண்ட் நேசல் மியூகோசா அண்ட் ஃபேரிங்ஸ், நம்மளுடைய மூக்கு பகுதி தொண்டை பகுதியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கங்கள் இருக்கும். ஸோ அதனால நமக்கு வரக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னா காய்ச்சல் இருக்கும், ஃபீவர், பாடி பெயின் இருக்கும், பாடி வந்து வலி பயங்கரமா இருக்கும், இருமல் இருக்கும், சோர் த்ரோட். இந்த சோர் த்ரோட் அப்படின்னா தொண்டையில வந்து வலி இருக்கும், நம்ம இருமையில வலி இருக்கும், இல்லைன்னா சும்மா இருக்கையிலே வலி இருக்கும். நாசல் டிஸ்சார்ஜ், நம்ம வந்து மூக்கு அடிக்கடி சீந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி கன்ஜெக்ஷன்ஸ்னா மூக்கு அடைப்பு இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த சளி காய்ச்சல்லாம் வரக்கூடிய அந்த மாதிரியான சிம்டம்ஸ் பிளஸ் அந்த மயாக்ஸ் வைரஸ் அப்படிங்கிற இந்த வைரஸ் தான் நமக்கு இந்த மாதிரியான நோய்களை உண்டு பண்ணுது அப்படிங்கிறது. அடுத்து தேர்ட் ஒன் மீசல்ஸ் அப்படின்னாலே தட்டம்மை அப்படிங்கிறது. இந்த தட்டம்மை வந்து எப்படி அப்படின்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் வைரஸ், தட் இஸ் ரூபில்லா வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் தான் இந்த தட்டம்மையை வந்து நமக்கு உண்டு பண்ணுது. இதனால நமக்கு வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும் இந்த தட்டம்மை அப்படின்னா ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சன்ஸுக்கு வந்து எப்படி ஆகும் அப்படின்னா டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். அவங்களுடைய அந்த டிராப்லெட்ஸ் எதுவும் கிடைஞ்ச மூக்க சீந்துறதோ சளியில் துப்பி போட்டிருக்கிறதோ இல்ல டிராப்லெட் நியூக்ளி அப்படின்னாலே அவங்களுக்கு அங்க கிடைக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் தான் சளி மாதிரி எங்கேயும் கிடக்கக்கூடியது. இல்ல டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன், இல்ல யாருக்காச்சும் இந்த தட்டமை இருந்துச்சு அப்படின்னா அவங்க கூட பேசி அவங்க பக்கத்துல உட்கார்ந்தோம் அப்படின்னாலுமே நமக்கு பரவும் அப்படிங்கிறது. ஸோ இது அஃபெக்ட் பண்ணக்கூடிய இதுவும் அந்த ரெஸ்பிரேட்டரி நம்மளுடைய சுவாச மண்டலங்களை தான் அஃபெக்ட் பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். இதனால என்ன சிம்டம்ஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னா eruptions of small red spots or rashes in the skin. eruption of small red spots அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின்ல, அதாவது நம்மளுடைய ஸ்கின்ல வெடிப்புகள் வரும், இல்ல அங்கங்க ரேஷஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம இருமல் வரும், தும்மல் வரும், நம்மளுடைய கண்ணு வந்து செவந்தே இருக்கும், ரெட்னஸ் ஆஃப் த ஐ, தட் இஸ் வி கால் இட் அஸ் த கன்ஜெக்டிவா அப்படிங்கிறது. நிமோனியாவும் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கபவாதம் அப்படிங்கிறது, இல்ல ஜன்னி இல்ல குளிர் காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கும். பிரான்சிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய மூச்சு குழாயில வந்து சில அலர்ச்சிகள் இருக்கும், பிரான்சிட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்த மியாசில்ஸ் அப்படிங்கிற இந்த தட்டமையில இருக்கக்கூடிய இந்த ரூபெல்லோ வைரஸ் அப்படிங்கிற காஸ் பண்ணக்கூடிய சிம்டம்ஸ் தான் நம்ம பார்த்தோம். மம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிறது. பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இதுக்கு கழுத்துல வந்து ஏற்படக்கூடிய வீக்கம், கழுத்துல வந்து பயங்கரமான வீக்கம் இருக்கும், அதான் பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிற ஒரு நோய் இது. ஸோ இது மயாக்ஸ் வைரஸ் பேரட்டாய்ட், தட் இஸ் பேரோட்டிட்ஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் தான் இதை வந்து காஸ் பண்ணுது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதுவுமே அதே மாதிரி டிராப்லெட்ஸ் இன்ஃபெக்ஷன், டிராப்லெட் நியூக்ளி அண்ட் டைரக்ட் கான்டாக்ட் வித் பர்சன், இன்ஃபெக்டட் பர்சன்ஸ்ல டைரக்டா கான்டாக்ட் பண்ணோம்னா இதே மாதிரி நோய் நமக்கு வரும். இதுவுமே அந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை தான் வந்து இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். ரெஸ்பிரேட்டர்னா சுவாச மண்டலத்தில் மேல் பகுதியை தான் இது பாதிக்கும். இதனால நமக்கு என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அறிகுறிகள்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பேரோட்டிட் கிளாண்ட் அப்படின்னா நம்ம உமிழ்நீர் சுரக்கக்கூடிய சுரப்பில வந்து ஒரு வீக்கம் இருக்கும். நம்ம நாக்குக்கு அடியில வந்து சுரக்கக்கூடிய அந்த உமிழ்நீர் சுரப்பில வந்து வீக்கங்கள் இருக்கும். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஜாவ்ஸ் பிகம் டிஃபிகல்ட், நம்மளுடைய ஜாவ்ஸ் வந்து மூவ் பண்ண முடியாது, நம்மளுடைய வாய் தாடைகளை வந்து என்ன செய்ய முடியாது, வாய்களை திறக்க முடியாது, ஏன்னா கழுத்து பகுதி பயங்கரமா வீங்கி இருக்கும். அதுக்கு தான் பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிற இந்த நோய் மயாக்ஸ் வைரஸ் பேரோட்டிட்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சின்னம்மை அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் வைரஸ் வந்து வேரிசெல்லா ஜூஸ்டர் வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் தான் இந்த சின்னம்மையை காஸ் பண்ணுது. இதுவுமே அந்த டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான், டிராப்லெட் நியூக்ளிக் அண்ட் டைரக்ட் கான்டாக்ட் வித் பர்சன் எல்லாமே டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான், டைரக்ட் கான்டாக்ட்லயும் வரும் அப்படிங்கிறது தான். இது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் தான் வந்து, அப்போ எல்லாமே வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது தான். எல்லாமே டிராப்லெட்ல வரக்கூடிய அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் தான். வைரஸஸ் ஆர் த டிஃபரன்ஸ் அண்ட் த டிசீஸ் ஆர் த டிஃபரன்ஸ். அதே மாதிரி சிம்டம்ஸும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிறது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சின்னமையில எரப்ஷன் ஆஃப் ஸ்கின், நம்மளுடைய தோல் பகுதியில் ஸ்கின் பகுதியில் வெடிப்புகள் வரும், ஃபீவர் வரும்,
நம்மளால அன்ஈஸியாவே நம்ம எப்பவுமே இருந்துகிட்டு இருப்போம். அதைத்தான் நம்ம வந்து இந்த ஏர்பார்ன் டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸஸ்ல நம்ம பார்த்த இந்த 5 டைப்பை நம்ம பார்த்திருக்கிறோம். நெக்ஸ்ட் பாக்டீரியா வந்து இந்த ஏர்பார்ன் டிசீஸ்ல வந்து பாக்டீரியா என்ன மாதிரியான நோய்களை வந்து காஸ் பண்ணும் அப்படிங்கிற பாக்குறோம். சோ இதுலயுமே கொஸ்டின்ல அடிக்கடி அட்லீஸ்ட் ஒன் வேர்ட் கொஸ்டின்லயாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். பாக்டீரியாவால காஸ் பண்ணக்கூடிய சில நோய்களை வந்து பில்லப்ஸ்ல கொடுக்கலாம், சூஸ்ல கொடுக்கலாம். சோ டியூபர்குலோசிஸ், இந்த டிபி அப்படிங்கிற இந்த நோய் பாத்தீங்க அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் வந்து இந்த டிபி அப்படிங்கிற நோயை உண்டு பண்ணுது. இதுவுமே அந்த டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் திஸ் ஸ்பெப்டம் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன். இந்த ஸ்பெப்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது சளி, இதுவும் சளி தான். ஸ்பெப்டம் அப்படின்னாலே சளி. அந்த காரி துப்பிருப்பாங்க பாத்தீங்களா, ரத்தமா துப்பிருப்பாங்க. அந்த இதுல இருந்து வந்து ஏதாச்சும் ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ் வேற கூட இருக்கலாம். அதாவது ஏதாச்சும் டைரக்ட் கான்டாக்டா இருந்தா கூட நமக்கு உடனே பரவும். அப்படி இல்லை அப்படின்னா வேற வெக்டார் மூலமா கூட நமக்கு பரவலாம். ஸோ இது எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய லங்ஸை தான் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதனால நமக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் இந்த டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற இந்த டிபி நோய் இருந்துச்சு அப்படின்னா, பெர்சிஸ்டன்ட் காஃப், எப்பவுமே இருமல் இருந்துகிட்டே இருக்கும், இருமிக்கிட்டே இருப்பாங்க. செஸ்ட் வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கும், நம்மளுடைய மார்பு வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய வெயிட் வந்து ரொம்பையும் நம்ம வந்து வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், நம்மளுடைய எடை குறைஞ்சிக்கிட்டே வரும். நமக்கு பசிக்காது, அப்பிடைட் இருக்கும், பசியின்மையா இருக்கும். இதுதான் இந்த டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற இந்த பாக்டீரியா காஸ் பண்ணக்கூடிய இந்த லங் அஃபெக்ட் பண்ணக்கூடிய நோய் அப்படிங்கிறது. டிப்தீரியா அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடியதுல இந்த கார்னியே பாக்டீரியம் டிப்தீரியே அப்படிங்கிற இந்த பாக்டீரியா இதுமே டிராப்லெட் இன்ஃபெக்ஷன், அந்த டிராப்லெட் நியூக்ளியஸ் தான். அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், பெரும்பாலுமே நம்மளோட வாயு பகுதி பயங்கரமா வலிக்கும். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டிப்தீரியாவை. ஸோ வாய் பகுதியில் இதில் டான்சில் வேற நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, சின்ன குழந்தைங்களுக்கு அந்த டான்சில் அந்த சதை வளருதுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த டிப்தீரியா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், நோஸ் அண்ட் த்ரோட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது. இதனால நமக்கு ஃபீவர் இருக்கும், சோர் த்ரோட் வந்து பயங்கரமா இருக்கும். சோர் த்ரோட்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த சோர் த்ரோட் அப்படிங்கிறது தொண்டையில வலி பயங்கரமா இருக்கும். சாக்கிங் ஆஃப் ஏர் பேசேஜ், நம்ம வந்து மூச்சு போகக்கூடிய அந்த குழாயை வந்து அப்படி சாக் பண்ணும், அதை வந்து அடைக்கும் அப்படிங்கிறது இந்த டிப்தீரியா அப்படிங்கிறது. அடுத்து ஊஃபிங் காஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கக்குவான் இருமல் அப்படிங்கிறது தமிழ்ல. இது வந்து போர்டேடெல்லா பெர்டியூசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் இதை காஸ் பண்ண. போர்டேடெல்லா அப்படிங்கிற பெர்டியூசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா காஸ் பண்ணக்கூடியது. இதுமே டிராப்லெட் இன்ஃபெக்ஷன், டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் வழியாக தான் இதுவும் டிரான்ஸ்பர் பண்ணும். அது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை தான் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. இது வந்து மைல்டு ஃபீவரா இருக்கும். ஃபீவர் வந்து ரொம்ப ஹையா இருக்காது, மைல்டு ஃபீவரா இருக்கும். ஆனா இருமல் வந்து சிவியரா இருக்கும். சிவியர் காஃப் எண்டிங் இன் த ஊஃப், தட் இஸ் த லவுட் க்ராயிங் இன்ஸ்பிரேஷன்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா பயங்கரமான இருமல், கக்குற மாதிரி வரக்கூடிய பயங்கரமான இருமல் இருந்து இருக்கக்கூடிய நோய் தான் இந்த ஏர்பார்ன் டிசீசஸ் காஸ்ட் பை த பாக்டீரியா. So now airborne diseases மட்டும் பார்த்திருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். Now we will see about the waterborne diseases நம்ம பார்க்கலாம். இந்த வாட்டர் வழியாக, அதாவது தண்ணி வழியாக நமக்கு வரக்கூடிய நோய்கள். மைக்ரோப்ஸ் present in the contaminated water cause various infectious diseases. மைக்ரோப்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் தண்ணி வழியாக நிறைய வருது. இன்னைக்கு தண்ணி வழியா வருது அப்படின்னா இன்னைக்கு நம்ம எதுவுமே ப்ராப்பராகவே வந்து யூஸ் பண்றது கிடையாது. வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா டாய்லெட் வந்து யூஸ் பண்றோம். அந்த டாய்லெட்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்லாம் வீட்டுக்குள்ளேயே கிடக்குது. அது பக்கத்திலேயே ஒரு போர் போட்டு அங்கிருந்து நம்ம தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அதுல மைக்ரோப்ஸ் கண்டிப்பா வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. வீட்டுக்கு வெளியே வந்து சாக்கடை ஓடுது அப்படின்னா அந்த சாக்கடையில தான் நம்ம வந்து மலம் கழிக்கிறாங்க, அதுலதான் வந்து சாப்பிட்ட மிச்ச மீதிகள்லாம் கொட்டுறாங்க. ஸோ இப்படியும் வந்து வாட்டர்ல வந்து நிறைய கண்டமினேஷன் நம்ம தான் பண்றோம். அதனால நமக்கு நிறைய நோய்கள்லாம் வந்து இப்போ ஈவன் கிராமத்துல கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சம் ஆஃப் த வாட்டர்பார்ன் டிசீசஸ் ஆர் எதெல்லாம் அப்படின்னா, எடுத்துக்காட்டாக காலரா எடுத்துக்கலாம், டைஃபாய்டு எடுத்துக்கலாம், இல்ல இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ் இருக்கலாம், இல்ல போலியோ மைலிட்டிஸ் இருக்கலாம், டைரியா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து காமனா நம்ம பார்க்கக்கூடிய
ஒரு நோய்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாட்டர் பார்ன் டிசீசஸ்ல. The most common water borne diseases and their causative microbial agents and the symptoms of these diseases and the preventive measures are given in the table. நம்ம அடிக்கடி இருக்கக்கூடியதுல என்ன மாதிரியான வாட்டர் பார்ன் டிசீசஸ் நமக்கு இருக்கு, அதனால என்ன சிம்டம்ஸ் இருக்குது, இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், எந்த ஆர்கானிசத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். இதுலயுமே வைரஸ் அண்ட் பாக்டீரியா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வைரஸ்ல நம்ம இருக்கக்கூடிய போலியோமைலிட்டிஸ் அப்படிங்கிறது. இது போலியோ வைரஸ். இந்த போலியோமைலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இது ஒரு டிசீஸ், இது ஒரு நோய், இது வந்து வைரஸால வரக்கூடிய நோய். இதனால நமக்கு வந்து இதை வந்து காஸ் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ் தான் போலியோ வைரஸ். இந்த போலியோ வைரஸ் என்ன மாதிரியான மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ், எப்படி வந்து நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னா இதே தான் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். ஸ்பெப்டம் அப்படின்னா என்னது அப்படின்னா சளி மூலமாக அந்த ஸ்பெப்டத்தை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிருப்போம். சளியை காரி துப்பியிருப்போம், இல்லை மூக்க சீந்தி போட்டிருப்போம். செக்ரிகேஷன் ஃப்ரம் த நோஸ், த்ரோட்டு, கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்ட் மில்க், இல்லை நல்ல தண்ணி இல்லாமல் நல்ல சாப்பாடு இல்லாமல் எல்லாமே கண்டாமினேட் ஆயிருந்துச்சு, பால் கூட கண்டாமினேட் ஆயிருந்துச்சுன்னா இந்த போலியோ வைரஸ் வந்து இந்த போலியோமைலிட்டிஸ் அப்படிங்கிற நோயை நமக்கு உண்டு பண்ணும். இதனால நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்ம பாடியில் ஏற்படும் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை, அதனுடைய நம்மளுடைய முக்கியமான நரம்பு மண்டலத்தை இது பாதிக்கும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கும். இதனால நமக்கு என்ன அப்படின்னா பேரலைஸ் ஆஃப் த லிம்ஸ், நம்மளுடைய கால் கைகள்லாம் அப்படியே வந்து பக்கவாதம் வந்து கடந்துக்குருவோம். ஸோ அதான் நர்வஸ் வந்து இதாயிட்டாலே பக்கவாதம் வந்துடும். ஸோ அப்போ ப்ரிவென்டிவ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டால்க் வேக்சின் இருக்கு, தடுப்பூசி இருக்கு, ஆர் ஓரல் போலியோ வேக்சின்ஸ் இருக்கு, ஓபிவி அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம தடை பண்ணலாம் அப்படிங்கறதான். ஹெப்படைட்டிஸ் ஏ ஆர் இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது. இந்த ஹெப்படைட்டிஸ்ங்கிறது ஈரல் அலர்ஜி தான். ஸோ இது வந்து ஒரு ஜாண்டிஸ் மாதிரியே தான் ஹெப்படைட்டிஸ். ஸோ இது ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் தான், HAV அப்படிங்கிற ஒரு ஏ வைரஸ் தான் வந்து இதை உண்டு பண்ணுது. இதுவுமே கண்டாமினேட்டட் வாட்டர், சுத்தமான தண்ணி இல்லை அப்படின்னா, சுத்தமான சாப்பாடு இல்லை அப்படின்னா, ஓரல் வழியாக போகக்கூடிய அந்த பாசேஜ்லாம் வந்து சுத்தமா இல்லை அப்படின்னாலுமே நமக்கு இந்த நோய்கள் வரும். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லிவர், நம்ம லிவர்ல வந்து வீக்கங்கள் ஏற்படும். அப்படி வீக்கங்கள் ஏற்படும், இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சளா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இது காமனா வந்து நமக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் வந்து என்ன அப்படின்னா கொமட்டல் இருக்கும், நாசியே இருக்கும், அனரெக்சியா அப்படின்னாலே பசி இல்லாம இருக்கும், அக்யூட் ஃபீவர் இருக்கும், கடுமையான காய்ச்சல் இருக்கும், ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படிங்கிற இன்ஃபெக்ஷியஸ் வைரஸ்ல இருக்கு, இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது. இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் கண்டாமினேஷன்ஸ். ஃபுட்டை வந்து நம்ம ஒன்றும் கண்டாமினேட்டா இல்லாமல் நல்லா ஃபுட்டாக எடுத்து குக் பண்ணி சாப்பிடக்கூடியதாக இருக்கணும். இல்லை ட்ரிங்கிங் குளோரினேட்டட் பாயில் வாட்டர், நம்ம வாட்டரை வந்து குளோரின் இப்போ இருக்கக்கூடிய எல்லாமே அதை வந்து பாயில் பண்ணி குடிக்கணும். இல்லை நம்ம பர்சனலாக வந்து சுத்தமாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு இந்த மாதிரியான மஞ்சக்காமலைகள் வராது அப்படிங்கிற, இந்த லிவர் இன்ஃப்ளமேஷன் வராது அப்படிங்கிறாங்க. அக்யூட் டைரியா அப்படிங்கிறது கடுமையான வயிற்றுப்போக்கு நிற்கவே நிற்காது. ஸோ இது ரோடோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் தான் இதை காஸ் பண்ணுது. இதுவுமே கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் கண்டாமினேட்டட் பாசேஜ் ஆஃப் த ஃபுட் போகக்கூடிய வழிகளில் ஓரல் ரூட்ல இது வரக்கூடியது. ஸோ இது எந்த பகுதியை பாதிக்கும்னா நம்மளுடைய குடல், இன்டெஸ்டைனை தான் பாதிக்கும். அது சிறுகுடலா இருக்கலாம், பெருகுடலா இருக்கலாம், ஸ்மால் இன்டெஸ்டைனா இருக்கலாம், லார்ஜ் இன்டெஸ்டைனா இருக்கலாம். இதனால நமக்கு சிம்டம்ஸ் வந்து வாமிட்டிங், ஃபீவர், வாட்டரி ஸ்டூல்ஸ் அண்ட் வித் மியூக்கஸ் இதெல்லாம் இருக்கும். வாமிட்டிங் அப்படின்னாலே நமக்கு வந்து கக்குவோம், ஃபீவர் இருக்கும், வாட்டரி ஸ்டூல்ஸ் அப்படின்னா வித் மியூக்கஸ்னா நம்ம போகக்கூடிய மலங்கள் வந்து ரொம்ப தண்ணியா போகும் அப்படிங்கிறது. இதுக்கு ப்ராப்பர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் வந்து முக்கியம். ப்ராப்பரா வந்து சானிடேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கணும், அதே மாதிரி ஹைஜீன் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கறதா இந்த இதில் நம்ம பார்க்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இதுல வாட்டர் பார்ன் டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. நம்ம வைரஸை பார்த்துட்டோம், இப்போ பாக்டீரியா பார்க்க போறோம். இதுல வந்து காலரா அண்ட் டைஃபாய்டு அப்படிங்கிற ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல இந்த வாட்டர் பார்ன் டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியால பாத்தீங்க அப்படின்னா காலரால அக்யூட் டைரியல், தட் இஸ் டைரியல் டிசீசஸ் வந்து விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் இந்த காலரா அப்படிங்கிற நோயை வந்து ஒரு சிவியரா இருக்கக்கூடிய டைரியல் டிசீஸ் தான்.
இது நமக்கு கண்டமினேட்டட் ஃபுட்டு, வாட்டர், ஓரல் ரூட் அண்ட் த்ரூ ஹவுஸ் ஃப்ளை. இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கெல்லாம் மழை காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஈக்கள்லாம் வரும். இந்த ஈக்கள்லாம் வந்து அங்கங்கே உட்காந்துட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய கிருமிகளை, பாக்டீரியா எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள வச்சிடும். ஸோ அது மூலமாகத்தான் இன்னைக்கு நமக்கு நோய்கள் பரவுது. இதனால நமக்கு இன்டெஸ்டினல் ட்ராக்ட், நம்மளுடைய குடல் பகுதி ஃபுல்லாமே நமக்கு வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால நமக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா அக்யூட் டைரியா, பயங்கரமான கடுமையான வயிற்றுப்போக்கு இருக்கும், வித் ரைஸ் வாட்டரி ஸ்டூல்ஸ். அப்படி நம்மளுடைய மோஷன்ஸ் போகிறது வந்து அப்படியே ரைஸாக போகிற மாதிரியே இருக்கும். வாமிட்டிங் இருக்கும், மஸ்குலர் கிரம்ஸ் இருக்கும், அங்கங்கே தசைப்பிடிப்புகள் இருக்கும், நாசியா, குமட்டல் இருக்கும், டீஹைட்ரேஷன், பாடியில் வந்து தண்ணியே இருக்காது. ஸோ டீஹைட்ரேஷன், தனியாக போச்சு அப்படின்னா மோஷன் அப்படின்னா நம்ம வந்து கிறங்கிடுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆர் கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஹைஜீனிக் சானிட்டரி கண்டிஷன்ஸ், சுத்தமான சானிட்டரி கண்டிஷனாக இருக்கணும். இன்டேக் ஆஃப் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்ஸ், ஏதாச்சும் ஜூஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன குடிக்கலாம் அப்படிங்கிறது. இல்லை கடையிலேயே இருக்கக்கூடிய அந்த ஓரல் ரீஹைட்ரேஷன்ஸ் சொல்யூஷன்ஸ் இருக்கும், அதை வாங்கி குடிக்கலாம் அப்படிங்கிறது. டைஃபாய்டு, அனதர் ஒரு ஃபீவராக இருக்கக்கூடிய டைஃபாய்டு, என்ட்ரிக் ஃபீவர் அப்படிங்கிறது. இது வந்து என்ட்ரிக் ஃபீவர், இது வந்து சாலமனல்லா டைஃபி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் இந்த டைஃபாய்டு காய்ச்சலை உண்டு பண்ணுது. ஸோ ஃபுட்டு, வாட்டர் கண்டமினேட்டட் வித் ஃபேஸஸ் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன் அண்ட் த்ரூ த ஹவுஸ் ஃப்ளைஸ். இது வந்து சாப்பாட்டு வழியாக, தண்ணி வழியாக, அது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய அந்த மோஷன் வழியாக ஹவுஸ் ஃப்ளை வந்து அதில் போய் உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அது வழியாக இது நமக்கு வந்து பரவும். இது ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடலை பாதிக்கும் இந்த டைஃபாய்டு அப்படிங்க. நமக்கு ஹை ஃபீவர் இருக்கும், பயங்கரமான காய்ச்சலாக இருக்கும், ரொம்பவும் வீக்னஸாக இருக்கும், நம்மளுடைய அடிவயிற்று பகுதி வலிக்கும், அப்டமல் பெயின், ஹெட்டேக், பயங்கர தலைவலி இருக்கும், லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசி இனிமையாக இருக்கும், ரேஷஸ் அந்த செஸ்ட்டில் வந்து அங்கங்கே ரேஷஸ் இருக்கும், அண்ட் அப்பர் அப்டாமன்லையும் ரேஷஸ் இருக்கும் அப்படிங்கிறது. இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா preventing contamination of food by flies and dust, improvement of basic sanitation, treatment with the antibiotic ட்ரக். ஸோ ஆன்டிபயோட்டிக் மெடிசன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ராப்பராக வந்து எல்லாத்தையுமே ஹவுஸ் ஃப்ளை இல்லாத ஃபுட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணலாம். வீட்டில் வந்து இந்த மாதிரி ஹவுஸ் ஃப்ளை வராமல் பாதுகாத்துக்கலாம். சானிடேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக சுத்தம் வந்து கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதான் இதில் நம்ம பார்த்துருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வித் தேட் வி ஹவ் ஃபினிஷ்டு தி ஏர்பார்ன் டிசீசஸ் அண்ட் வாட்டர்பார்ன் டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸ், பாக்டீரியாவால் காஸ்ட் பண்ணக்கூடியதை நம்ம பார்த்துருக்குறோம். அதே தான் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். ரைட் எனி 3 ஏர்பார்ன் டிசீசஸ் அண்ட் 3 வாட்டர்பார்ன் டிசீசஸ். இதில் வந்து வைரஸ்க்கு எழுதணுமா சார், இல்லை பாக்டீரியாவுக்கு எழுதணுமா சார் அப்படின்னா வைரஸுக்குமே ஒரு 2 பாயிண்ட் எழுதுங்க, இல்லை பாக்டீரியாவுக்கு ஒரு பாயிண்ட் எழுதுங்க. இப்படி மாற்றி மாற்றி ரெண்டுலையும் மிக்ஸ் பண்ணி எனக்கு வந்து எழுதி சென்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். வி வில் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸில். நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வெக்டார் பார்ன் டிசீஸ் தான் நம்ம பார்க்கலாம். See you, thank you.